பவித்ரா, நேற்று அதிமுகவில் 16 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று மேலும் 17 வேட்பாளர்களை அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்துவிட்டார்கள். இதனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன. அத்தனை அனைத்துக்கும் தொகுதிகளும் வேட்பாளர் பெயர்களும் அறிவிக்கப்பட்டு விட்டன. அதிமுக கூட்டணியிலும் தேமுதிகவிற்கு 5, புதிய தமிழகம் 1, எஸ்டிபிஐ 1 என கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு நிறைவு செய்யப்பட்டு விட்டன. தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு மட்டும் இன்று மாலை வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சியில் திண்டுக்கல் தொகுதியில் நெல்லை முபாரக் போட்டியிடுவார் என்று நேற்றே அறிவிக்கப்பட்டு விட்டது. இதே போல தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சியின் சார்பாக அவர் போட்டியிடுவார் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் மீதியுள்ள 33 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதால் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டது. அங்கு இந்த தொகுதி பங்கீட்டில் 32 இடங்களில் தமிழகத்தில் போட்டியிடும் அதிமுக, புதுவையிலும் அதிமுக போட்டியிடுவதால் அங்கு 33 தொகுதிகளில் அதிமுக தமிழகம் மற்றும் புதுவையில் போட்டியிடுவதாக இப்போது உறுதியாகி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதிகள், தேமுதிகவிற்கு 5, புதிய தமிழகம் 1, எஸ்டிபிஐ 1. இந்த வேட்பாளர் அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள 18 தொகுதிகளில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே நேரடி போட்டி நிலவும் என இந்த வேட்பாளர் அறிவிப்பின் மூலமாக தெரிய வருகிறது. நேற்று 21 தொகுதிகளில் திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் 33 இடங்களில் இங்கு அதிமுக போட்டியிடுகிறது, 21 இடங்களில் திமுக போட்டியிடுகிறது. இந்த 33 வேட்பாளர்களில் 18 இடங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்படுகிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாமல் இருந்தால் உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் இடையே 18 இடங்களில் இந்த நேரடி போட்டி இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் 2வது வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புதூரில் பிரேம்குமார் மற்றும் வேலூரில் பசுபதி, திருவண்ணாமலையில் கலியபெருமாள், கள்ளக்குறிச்சியில் குமரகுரு, நீலகிரியில் லோகேஷ், கோவையில் செங்கைஜி ராமச்சந்திரன், நெல்லையில் சிம்லா முத்துச்சோழன், கன்னியாகுமரியில் பசுலியான் நசரேத், திருச்சியில் கருப்பையா, புதுச்சேரியில் தமிழ்வேந்தன், தூத்துக்குடியில் சிவசாமி வேலுமணி, மயிலாடுதுறையில் பாபு, விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 17 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டதன் மூலமாக அதிமுகவில் வேட்பாளர் பட்டியல் தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்டது. தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இன்னும் அறிவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இதனால் நாளை மறுதினம் முதல் தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியும் அவரது பிரச்சாரத்தை நாளை மறுதினம் நாளை முதல் திருச்சியிலிருந்து தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவரது பிரச்சாரத்தை நாளை முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து 15 நாட்கள் 20 நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ், பாஜக தலைவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்டோரும் தங்களது பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த இருக்கின்றனர். பவித்ரா.